டிஜிடெக்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா லென்ஸு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா? ப்ளோயர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ளோயர் கிட்டத்தட்ட நம்ம அமேசானில் ஒரு 1000க்கு வாங்கினோம். இதுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, ஐ மீன் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துட்டு நம்மளோட கேமராவை க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வச்சுருந்துருக்கணும் போல் இருக்கு. வா, ஆக்சுவலி அட்டையில் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாக்ஸு. பரவாயில்ல, நல்ல கலர். உள்ள என்னென்ன இருக்குன்னா லென்ஸ் கிளீனிங் பென்னு, ப்ளோயரு, செம்ம காற்று வருது. அந்த பிளாஸ்டிக்கோட வருது, ரப்பர் பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லென்ஸ் சென்சாரோட கிளீனரு. முன்னாடிலாம் அந்த சிடி இதுக்கு வரும், சிடி கிளீனருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்கு க்ளீன் பண்ணுறத ஸ்வாப்பு கிட்டத்தட்ட ஒரு பட்ஸ் மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வைப் இருக்கும் நினைக்கிறேன். லென்ஸ் கிளீனிங் வைப். ஸோ இது வந்து கேமரா பாடிக்கு, அப்புறம் நம்மளோட கண்ணாடி, ஃபோனு, லென்ஸு, ஸோ எல்லாத்தையுமே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இது எத்தனை இருக்குது, ஒரு 5 or 6 இருக்குது. இது எல்லாமே ஒன் டைம் யூஸு. அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து நம்ம எப்பயுமே ரீயூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வைப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வைப் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோர் ஷூட்டுக்கு போகிறோம், கேமராவில் நிறைய தூசி இதெல்லாம் படுது அப்படின்னா அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்டோர் ஷூட்டுக்கு பெரும்பாலும் தேவையில்லை. இல்லை உங்களோட வீட்லேயோ ஆஃபீஸ்லையோ நிறைய டஸ்ட்டு வருது அப்படின்னா வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஓகே, ரெண்டாவது என்னென்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். லென்ஸ் டிஷ்யூ இருக்குது. நான் கூட இதை புக்லெட்டுன்னு நினச்சேன். ஓகே, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டிஷ்யூவோட ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது, மைல்டாக இருக்குது. இது ஆக்சுவலி டிஷ்யூ வந்து நிறைய இருக்குது, ஒரு புக்லெட் மாதிரி இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இவ்வளோ தான் உள்ளே இருந்தது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ப்ராடக்ட் இருந்திருக்கு. அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் நம்ம ஈஸியாக நம்ம ட்ராவல் பேக்லேயோ இல்லை லென்ஸ் பேக்லேயோ போட்டு ஈஸியாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடலாம். சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல எடுத்தோன்னே கேமரா பார்த்திங்கன்னா அந்த சைடில் அதே மாதிரி நம்ம விரல் படாத இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதிகமான டஸ்ட்டு உட்காரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டஸ்ட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே தான் போகும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுமான்னு தெரில. அதே மாதிரி என்னென்னலாம் இப்போ HDMIயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டஸ்ட்டு சேரும். அதையுமே இப்படி வச்சு இப்படி இவ்வளோ பண்ணிடுங்க. ஓகே, ஓரளவுக்கு இதில் தூசு இல்லை. அதே மாதிரி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனு இதோட எட்ஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இவ்வளோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாடி வந்து க்ளீன் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம லென்ஸ் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட லூமெக்ஸ் G7 லென்ஸ் எடுத்திருக்கோம். லென்ஸை பொறுத்த மட்டும் இல்லை எந்த எக்யூப்மெண்ட்டை நீங்க கிளீன் பண்ணாலும் சரி, மேல இருந்து கீழே அடிச்சீங்கன்னா அந்த டஸ்ட் வந்து பக்கத்துல தான் பறக்கும். ஆனா கீழே இப்படி டவுன்ல இருந்து அடிக்கிறப்போ டஸ்ட் வந்து மேல போகும். இதுல அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லை. டஸ்ட் இருந்ததுன்னா நம்ம வைப்ஸ் டிஷ்யூ எல்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். இந்த டிஜிடெக் இந்த கிட் தான் வாங்கணும்னு இல்லை, லோக்கல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். பட் இதுல எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராடக்ட் வருது. அதனால இது பெஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் தான். ஏன்னா ஒரு 1000 வருது. பெரிய பிராண்ட் அதாவது ஜீஸ் அந்த மாதிரி பெரிய பிராண்ட் பண்ணீங்கன்னா 2000 3000 வரும். பட் டிஜிடெக்ல ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு இது மொக்கெல்லாம் கிடையாது, நல்ல ப்ராடக்டா தான் இருக்கு. ஸோ உங்க கேமராவுக்கு கியர்ஸ்க்கு ஒரு வைப்பர் இல்லைன்னா ப்ளோயர் வேணும் அப்படின்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். 1000 rupees வருது. ஆனா என்னன்னா இதை அமேசான்லயோ இதுலயோ ஆர்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வரும். டிஜிட்டல் வெப்சைட்லயே பண்ணேன், அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெலிவரி டைம் தான் டிலே ஆகுதே தவிர இது நல்ல ப்ராடக்ட் தான். நம்ம ஸ்டுடியோக்காக வாங்கின ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஸ்டுடியோக்காக மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக தான். ஐ மீன் எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஸ்கெட்ச்கேட் ஸ்டுடியோஸ்ல இருந்து ரெண்டலுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்க இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் பண்றீங்க, ஒரு பல்கான டேஸ்ல வந்துட்டு கேமரா எக்யூப்மெண்ட் லைட் எல்லாமே ரெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கெட்ச்கேடை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டுடியோட நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.